வீடியோ நீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப லக்கி பர்சன் தான். ஏன் அப்படின்னா, கர்மா பேஸ்டு வீடியோ தான் இது. உங்களுக்கு நெறைய பேர் கஷ்டங்கள் குடுத்துருப்பாங்க. பக்கத்து வீட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, லவ்வர்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப 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 புடிச்சவங்க உங்க மனச அவ்ளோ காயப்படுத்திட்டு, அவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு உங்ககிட்ட இருந்து நகர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வரையும் உங்களோட பாசத்த எடுத்துட்டு, திரும்ப ஒரு செகண்ட்ல உங்கள தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க இப்ப கர்மா என்ன விதமான கர்மாவ ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத தான் நம்ம யுனிவர்ஸ்ட்ட கேட்க போறோம். ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. யுனிவர்ஸ நெனச்சு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏஞ்சல்ஸ் நெனச்சிக்கோங்க. உங்களுக்கு புடிச்ச தெய்வத்த நெனச்சிக்கோங்க. காமா இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காமா இருங்க. நீங்க எல்லாருமே அமைதியா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஸோ அப்போ தான் ஆப்போசிட்ல இருக்க பெர்சனுக்கு பயம் வரும். அதனால நீங்க எப்பவும் காமா இருங்க, அமைதியா இருங்க. மூச்ச 3 டைம் இழுத்து விடுங்க. நார்மலா ரிலாக்ஸா உட்காருங்க. யுனிவர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க, என்ன கர்மா, என்னெல்லாம் அவங்க வந்து பெயினை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பெயின் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ப வச்சு நீங்கள் தான் உலகம்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நிறைய பெயினை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த பெயினை இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்களா இல்லையா? கர்மான்றது வேலை செய்யுதா இல்லையா? யுனிவர்ஸ் தண்டனை கொடுத்துட்டாங்களா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. ஓகே. சூப்பர். அவங்க வந்து உங்கள கஷ்டப்படுத்தினவங்க, வெளியில வந்து எனக்கு எந்த கவலையுமே இல்ல, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி உங்கள வெறுப்பேத்துறாங்களா? எந்த ஒரு எமோஷ்னலும் என்னை எதுவும் பண்ணாது. யாரும் என்னை கஷ்டப்படுத்த முடியாது. நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட காட்டிக்கிறாங்க. பட் அவங்க வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. எமோஷ்னலா உங்கள வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. பாசத்த காட்டி தான் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. பாருங்க. கரெக்ட்டா வந்துடுச்சா? யுனிவர்ஸ் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ரொம்ப பெயின். உங்களை எந்த அளவுக்கு நம்ப வச்சு பெயினை கொடுத்தாங்களோ, இப்போ அந்த அளவுக்கு பெயினை வந்து அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது நம்ம வேலை இல்லை. பட் அவங்க அந்த பெயினை இப்போ அனுபவிச்சிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்கள ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்காங்க. உங்கள அதாவது இன்னும் காயப்படுத்துகிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை யாரும் வந்து கஷ்டப்படுத்த முடியாது. உன்னை கஷ்டப்படுத்தின எந்த விஷயமும் என்னை எதுவுமே பண்ணாது. கர்மா வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவங்க உங்க முன்னாடி ஹாப்பியாக இருக்காங்க. கடவுள் எதுவும் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் உங்கள் முன்னாடி அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப வந்து நிறைய சக்ஸஸ் நான் பார்க்குறேன். நிறைய என்னோடய லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கேன். பாரு நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். உன்னால் என்னை என்ன பண்ண முடியும்? நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி தான் அவங்க வெளியில் உங்ககிட்ட காட்டிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. யாராலையும் என்னை கஷ்டப்படுத்த முடியாது. உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட்லேயும் ரொம்ப வந்து கெத்தா வெளியில் சுற்றிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. நீங்களே பாருங்கள், ரீடிங் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வலியை கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வலியை அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. யுனிவர்ஸ் கொடுத்தது தான் அந்த வலி. யுனிவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீ வந்து காயப்படுத்தினியோ அந்த வலியை இப்போ நீ அனுபவி அப்படி சொல்லிட்டு யுனிவர்ஸே கொடுத்துட்டாங்க. பாசம் காட்டி தான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. உண்மையான அன்பை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் அவங்க வந்து உங்களை காயப்படுத்திட்டாங்க. உங்கள் கூட இருந்த வரையும் உண்மையான அன்பு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தேவைப்படலை. உங்களை வந்து காயப்படுத்திட்டு நகர்ந்துட்டாங்க. பட் அந்த பெயினை இப்போ அவங்க ரியல் டைமில் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கர்மா இஸ் ஒர்க்கிங் ஆன் அந்த மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கான பெயின் எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு வலிக்க வலிக்க கஷ்டப்படுத்துனாங்களோ, வார்த்தையால் எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு வேதனையை இன்றைக்கி அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ தான் வெளியில் வந்து இருக்கட்டுமே, இப்போ வந்து கடவுள் வந்து கர்மா பேஸ்டு. கர்மாவில் வந்து நமக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க வந்து கஷ்டப்படுறத நம்ம வந்து கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நம்மள அந்தளவுக்கு காயப்படுத்தியிருப்பாங்க.
பட் அதனால் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கர்மா அடிக்கும். ஒவ்வொருத்தவங்களையும் கர்மா அடிக்கும். நம்ம வந்து எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும், நம்மளை வந்து எவ்வளோ அவங்க கஷ்டப்படுத்தினாலும் அதுக்கான பதில் தண்டனை போயே தீரும். இது வந்து இயற்கைங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்தீங்களா? நீங்கள் அன்பை கொடுத்துருக்கீங்க. அன்பை மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. பட் உங்களோட அன்பை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களை காயப்படுத்திட்டு அவங்க நகர்ந்துட்டாங்க. எதுவுமே என்ன பண்ண முடியாது. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருந்த அவங்களுக்கே ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிறதால தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் பாசிட்டிவான மெசேஜஸாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஐ எம் ஹாப்பி அப்படின்றத போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருங்க. யூனிவர்ஸ் பார்த்துக்குவாங்க. சரணடைஞ்சிருங்க. யூனிவர்ஸ்ட்டு விட்டுருங்க. அந்த பர்சனுக்கு ஈகோ அதிகங்க. ஈகோ அதிகம் இருக்கிறதால தான் உங்ககிட்ட வந்து அவங்க உங்களை கஷ்டப்படுத்துனாங்கல்ல, அதை வந்து அவங்க ஓப்பனாக வந்து சொல்கிறது கிடையாது. ஈகோ இருக்கிறதாலேயே அவங்க வந்து உங்களை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க. அவ்வளோ ஈகோஸ்டிக் பர்சன் தான் அவங்க. நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் சரின்னு பேசக்கூடிய ஒரு பர்சன் தான். கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடிய பர்சன் இல்லை. உங்களை வந்து கஷ்டப்படுத்தினவங்க. நீங்கள் வந்து அமைதியாக அன்பாக பேசக்கூடிய பர்சன். வியூவர்ஸ், பார்க்குற வியூவர்ஸ் சொல்கிறேன். பட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க உங்களோட பர்சன் வந்து ரொம்ப ஈகோ பர்சன். ஹானஸ்ட் எப்படின்னா டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. கோவப்படுவாங்க. அதிகமாக கோவம் இருக்கும். நீங்கள் என்ன தான் பொறுமையாக பேசினாலும் கன்வே பண்ணாலும் அது வந்து அவங்க காதுலேயே கேட்க மாட்டாங்க. அவங்க கோவத்தை தான் பதிலுக்கு வெளிப்படுத்துவாங்க. அவங்க வெளிப்படுத்தின கோவம் தான் இன்றைக்கி அவங்களுக்கே வந்திருக்கு. ஸோ பாருங்கள், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அவங்க வந்து கஷ்டப்படலை, காயப்படலை, ஹாப்பியாக இருக்காங்கன்னு? இல்லை, சடனாக அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. அந்த வலியைத்தான் இப்போ அனுபவிக்கிறாங்க. சடனாக அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. மனசில் வந்து கஷ்டத்தை பட்டுட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க வந்து அது நம்ம கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ கண்ணுக்கு தெரியாமையும் கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து வெளியில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெளியில் என்னை யாருமே காயப்படுத்த முடியாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் சுற்றுவாங்க. பட் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்ருக்கிறது யாருக்கு தெரியும்? அவங்க சொன்னால் தானே தெரியும். சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள்ல, அதனால வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. மனசளவில் வேதனை பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சடனாக அவங்களுக்கு வந்து அது நடந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெயினைத்தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த பெயினைத்தான் இன்றைக்கி அவங்க ரிட்டனில் அனுபவிச்சிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு மனசு வலிக்க வலிக்க வேதனையை உங்களுக்கு கொடுத்தாங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு நம்பினீங்களோ அந்த அளவுக்கான வேதனையை இன்றைக்கி அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. யூனிவர்ஸை நம்புங்க. யூனிவர்ஸ் மட்டும்தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எந்த அளவுக்கு பிரச்சனையை கூட வரட்டும், எழுந்திரிச்சு நில்லுங்க. அந்த பிரச்சனையை என்னால் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும், என்னால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், அதனால தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு தைரியமாக ஓட ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை உங்களை பார்த்து ஓடணுமே தவிர நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து ஓடக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு போல்டாகவும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தைரியமாக இருக்கணும். மனசளவுலேயும் சரி, உடம்பளவுலேயும் சரி, ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. ஸோ பாருங்கள், தைரியம். நீங்கள் எந்த அளவுக்கு போல்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைலாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். யூனிவர்ஸ் பாருங்கள், கரெக்டாக கைட் பண்ணுறாங்க உங்களை. நீங்கள் ஒரு உண்மையான பர்சன் தான். உண்மையான அன்பை கொடுத்துருக்கீங்க. நேர்மையான பர்சன் தான். ஆனால் இப்போ மனசு உடைஞ்சி போய் இருக்கீங்க. உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அந்த அளவுக்கு மனசு வலியில் இருக்கீங்க. ஆனால் அந்த வலியை இன்றைக்கி அவங்க சுமந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கேர் கொடுங்க. உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீல் பண்ணணுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான். இந்த ப்ராப்ளம்லாம் கொடுத்தவங்க தான் அதை வந்து அனுபவிக்கணுமே தவிர நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகுங்க. உங்களோட மனசு, உங்களோட வேல்யூ தெரியாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் எத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்ருக்க போகிறீங்க சொல்லுங்கள்? அழுதுகிட்டே இருக்கிறதால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? ஈகோயிஸ்ட் பர்சனாக அவங்க இருந்திருக்காங்க. ஈகோ நிறையா இருந்திருக்கு. உங்கள் கூட வந்து ஒரு அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப் போக கிடையாது. அப்படிப்பட்ட பர்சனுக்காக
நீங்க அழுதுகிட்டே இருக்கிறதால என்ன யூசேஜ் இருக்கு? உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சிக்கல. நீங்க அழுதாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. கத்துனாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கதறினாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்கவே இல்ல. நம்பளோட அன்ப ஒருத்தவங்க உண்மையான அன்ப புரிஞ்சிக்காதபோது, அவங்க கிட்டயே நீங்க தொரத்திக்கிட்டே போய் அந்த அன்ப குடுத்து என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அன்பு புரியல. வேல்யூ தெரியல. உங்களோட வேல்யூ தெரியல. உங்களோட மதிப்பு என்னன்னு புரியாத ஒருத்தவங்க பின்னாடி போகிறத விட்டுட்டு, உங்கள நீங்க கேர் பண்ணுங்க. உங்கள நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்களோ, உங்கள நீங்க மரியாதையா ஃபர்ஸ்ட்டு நடத்துறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டா நடக்கும். யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க வேணாம். நம்மள கஷ்டப்படுத்துனவங்க கூட அது அவங்களோட கர்மா. அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும். நீங்க பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் தாட்குள்ள போகவே போகாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா ஹீல் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் யுனிவர்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, ரிசீவிங் மோட்ல மட்டும் நீங்க இருந்தா போதும். போல்டா, தைரியமா இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து நிதானமா யோசிங்க. சொல்யூஷன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி யுனிவர்ஸ் காட்டுவாங்க. ஸோ, பதட்டத்தில எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ரிலாக்ஸா அமைதியா உட்காருங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் கிளாஸஸ் நம்ம இப்போ போடுறோம். ஸோ, ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க மெடிடேஷன் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. மெடிடேஷன் கிளாஸஸ் அதில் 7 சக்ரா ஹீல் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களோட எமோஷ்னல் பிளாக்கேஜ் இருக்கு இல்லையா, அது ரிமூவ் பண்ணுறது எப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருவேன். ஃபுல்லாக கவர் ஆகும். இது பற்றின டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் நீங்கள் என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கலன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷனை பண்ணுங்கள். 7 சக்ராவை ஹீல் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஹீலிங் நீங்கள் கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஹீல் ஆவீங்க. யார் பின்னாடியும் ஓடாதீங்க. உங்களோட அருமை தெரியாதவங்க பின்னாடி போகாதீங்க. உங்களோட திறமைய வளர்த்துக்கோங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க. ஹாப்பின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல போடுங்க. பாசிட்டிவா இருங்க. ஃபஸ்ட்டு நீங்க பாசிட்டிவா மாறணும். அப்பதான் உங்கள சுத்தி இருக்க எல்லா விஷயமுமே பாசிட்டிவா மாறும். உங்களோட மைண்ட், தாட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஸோ, ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி பவர்ஃபுல் வுமன். ஐ எம் த பாசிட்டிவ் எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னை சுற்றி பாசிட்டிவான பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்லுங்கள். ஐ எம் த கிங், ஐ எம் த குயின், அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு இதை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கையை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மனசில் பதியும். அவ்வளோ ஹாப்பினஸ்ஸை நீங்கள் வெளியில் கொடுக்க கொடுக்க உங்களை சுற்றி எல்லா விஷயமே பாசிட்டிவாக மாறும். இது வந்து நிச்சயம் நடக்கும். ஏன்னா இது வந்து யுனிவர்ஸ்க்கு வந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் காலம் ஃபுல்லா. அலறதை விட்டுட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேலை இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சத கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. உங்களோட ஹாப்பின்னு இருக்கும். இதுவரையும் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்காம இருந்தாலும், இதுக்கு மேலே உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பினஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் பண்ணுங்க. உங்கள புரிஞ்சிக்காம போனவங்க கூட திரும்ப உங்கள புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மாறணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. 7 சக்ரா ஹீலிங் பண்ணுங்கள். மெடிடேஷன் த மோஸ்ட் பவர்ஃபுல் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் பண்ண நீங்கள் ஹீல் ஆவீங்க. உங்களால் பண்ண முடியாத விஷயங்கள கூட உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க.